ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 19 முதல் ஆகஸ்ட் 28 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை. 11ஆம் இடமான லாபஸ்தானமான மிதுன ராசியில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் போகிறார். கம்யூனிகேஷன், திருமண உடன்படிக்கை ஏற்படுதல், பார்ட்னர்ஸு, லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவு, மூத்த சகோதர சகோதரி வகை உறவு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி மூலதனம் மட்டும் பண்ண விடாது. அதே போல் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறதுல இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டாம். வாகனம் சம்மந்தப்பட்டது. மற்றபடி நல்ல நன்மைகள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உறவுக்கும் நல்லாயிருக்கும், தொழிலுக்கும் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருனுடைய நட்சத்திரம். குருவுடைய புனர்பூசத்திலே இருக்கார். இன்றைக்கி நல்ல அனுகூலம் கிடைக்கும், மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில், ஒரு பொது நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கலாம். நட்பு வட்டாரங்கள் பெருகும். அனைத்து விதமான தொழில் பலத்தில் இருப்பவர்களுக்கும் நல்லாயிருக்கும். பேங்கிங் சம்மந்தப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் நமக்கு திருப்தி கிடைக்கும். ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை பூச நட்சத்திரம். 12ஆம் இடமான விரைராசி கடகராசியில் சந்திரன் வந்துடுறாரு. சனியினுடைய நட்சத்திரமான பூசத்தில் செயல்படுறதுனால சனி நமக்கு அட்டம சனியாக இருக்கார் இல்லையா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு வலிவேதனைகள், தேவையில்லாத உடல் உபாதைகள், தேவையில்லாத பொருட்செலவுகள். ஆனால் தேவையில்லாத விஷயம் திடீர்னு ஏன் நடக்குது அப்படின்னா அது 8ஆம் இடத்தினுடைய வேலை. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி 8, 12 உபநட்சத்திரமாக வந்திருக்கவங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். திடீர் விபத்துகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அட்டம சனி எந்த நேரத்துலையும் பண்ணிகிட்டே இருக்காது. அந்த சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இது மாதிரியான சனியினுடைய நட்சத்திர நாட்கள்லையும் கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் 12ஆம் இடத்துலையே இருக்கார். அதனால் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். பிரயாணத்தினால நன்மைகள் கிடைக்கும். முதலீடுகளால் ஆதாயம் கிடைக்கும். தனலாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் தான். புதன் நட்சத்திரத்திலே இருக்கார். புதன் சந்திரன் சேர்க்கை பலன். வெளிநாடு வாழ் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சுப செலவுகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல நாள் தான். ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை மக நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு உள்ள சந்திரன் வந்துடுறார் சிம்மராசி. கேதுனுடைய நட்சத்திரம். கேது நம்ம லக்னத்திலே இருக்கார். கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அப்போ சுக்கிரனை போல கேதுனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவர் ஆடம்பர பொருட்களினுடைய உபயோகங்கள், குழந்தைகள் வழி விளையாட்டு நிகழ்வுகள், குதூகலங்கள், என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு நாகரிகமான ஒரு உடை அலங்காரங்கள், இது சம்மந்தப்பட்ட டீலிங், யாரெல்லாம் கலைத்துறையில் டிசைனிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல அப்கிரேடு கிடைக்கும். மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்குள்ளேயே தான் பூரம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த புள்ளியே நமக்கு அமையும் போது இயல்பாகவே நம்ம கொஞ்சம் ஆடம்பர பிரியராகத்தான் இருப்போம். அந்த என்ஜாய்மெண்ட்டை அந்த சுக்கிரன் கண்டிப்பாக வழங்குவார். ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். 1 பாதம் சிம்மராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னிராசியில் இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு தான்.
உத்தரத்துக்கு அதிபதியான சூரியனும் நம்ம லக்னத்திலேயே இருக்கிறதும் சிறப்பு தான். சூரியன் உட்கார்ந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேதுவும் லக்னத்திலேயே இருக்கிறதும் சிறப்பு தான். சிந்தனைகள் மேலோங்கும், செயல்திறன் மேலோங்கும், நம்முடைய அதிகார வரம்புகள் நமக்கு நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை நம்ம செயல்படுத்தக்கூடிய நாளாக இது இருக்கும். ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம். கொஞ்சம் செலவு இருக்குது, பிரயாணம் இருக்குது. பணம் போட்டு பணம் பண்ணுறது, அல்லது ஒரு பக்கம் பணம் வரும், இன்னொரு பக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரியான முதலீடுகள் சார்ந்த விஷயங்களுக்கு உதவும். வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் டயர்டாகும், சளி பிடிக்கிறது, ஹெல்த் இஷ்யூஸு, மனச்சோர்வுகள், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து. ஆகஸ்ட் 27 புதன்கிழமை காலையில் 6:03 சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியில், 2 பாதம் துளாராசியில் செவ்வாயினுடைய பலன்களை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். செவ்வாய் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறதுனால, இன்றைக்கும் நம்ம சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெருசாக வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும். வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கிடைக்கும். ஆனாலும் பேச்சு பணப்புழக்கம் இருக்கும். அதனால் ஒரு லிமிட்டாக போய்க்கணும். உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை, தேவையில்லாத பேச்சுகள். ஏன்னா செவ்வாய் இல்லையா, சண்டைக்காரன். பேசுகிறதே நம்ம யதார்த்தமாக பேசினாலும் சண்டைக்கு வந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அல்லது நம்மளை பேச வைக்கும்போது அவங்க அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு நம்மளை சவுண்டு விட வச்சுருவாங்க. அதனால் வார்த்தை போருக்கு பயப்பட வேண்டிய நாள். ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை காலையில் 8:42 சுவாதி நட்சத்திரம் தொடக்கம். 3ஆம் இடமான துளாராசியில் சந்திரன் வந்துடுறாரு. 7ஆம் இடத்தில் இருக்கிற கும்பராசியில் இருக்கிற ராகுவை போல செயல்படுகிறார். ராகு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கும் வார்த்தை போர்கள், கணவன் மனைவி உறவு, ஒருவருக்கொருவர் நம்ம சந்தேக மனப்பான்மையை விட்டு ஒருவருக்கொருவர் சுமூகமாக என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். திடீர் நபர்களை நம்பக்கூடாது. புது கஸ்டமர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்போவுமே பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையின் பேரில் நடக்கும்போது நம்பி ஏமாறக்கூடிய இடம்தான் 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது புதுசாக நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், சந்திக்கக்கூடிய நபர்கள். அதில் போய் ராகுவினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அதனால் இந்த நாளில் நமக்கு ரொட்டீன் ஒர்க்கு. புதுசாக எதையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. ஒரு நாள் 2 நாள் தள்ளி போடுங்க. உங்களுக்கு ராகு திசையே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது கொடுத்து கெடுக்க பார்க்குதுன்னு அர்த்தம். மற்றபடி உறவுகளுக்கு நன்மை தரும், ஆரோக்கியம் பலப்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.